இங்க வீராஜ்ங்கிற ஒருத்தன் இருக்கான். இவனோட அப்பா ஒரு பெரிய பணக்காரர், அதோட ரொம்பவே நல்லவர். அவர்கிட்ட உதவி கேட்டு வர எல்லாருக்கும் உதவி பண்ணுவாரு. இப்ப வீராஜுக்கு அவன் லவ் பண்ற பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் நடந்துடுது. இவன் பேச்சுலர் பார்ட்டிக்காக வெளிநாட்டு போகிறான். அப்ப இவனோட அப்பா இறந்து போயிட்டதா கால் வருது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய கடன் இருக்குன்னு தெரிய வருது. அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக இவன் எல்லாத்தையும் வித்துடுறான். சொத்தெல்லாம் போனதுனால இவனோட லப்பர் விட்டுட்டு போயிடுறா. அதே நேரம் இவனோட அண்ணனுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டுடுது. ஒரே நாள் இவனோட குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுது. தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவன் வேலைக்கு போக நினைக்கிறான். இவன் எங்க தேடியும் இவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இவன் அண்ணன் பொண்ணோட ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. அதனால இவன் தன்னோட ஃப்ரெண்ட போய் பாக்குறான். அவனோட ஃப்ரெண்டோ இவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்க கொடுக்கறான். அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றான். அதுக்கு ஒத்துக்கிட்டே இவன் அங்க போய் பாக்குறப்பதான் தெரிய வருது இவனோட எக்ஸ் லவருக்கு தான் கல்யாணம் அப்படின்னு. பணம் தேவைப்படுறதுனால அந்த வேலையை அவன் பிடிக்காம பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க வர இவனோட அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லாரும் முன்னாடி இவனை அவமானப்படுத்திடுறாரு. அதையும் பொறுத்துக்கிட்டு அவன் அங்கேயே இருக்கான். அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பொண்ணு இவனுக்கு பழக்கமாகறா. இவனோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இவனை புடிச்சு போயிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ